நான்காவது, இரவு நேரத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை. அதுவும் இரவின் மூன்றாவது பகுதி. முதல் பகுதி இசாவுடைய தொழுகைக்கு பிறகு, இரண்டாவது பகுதி இரவு 1 மணி, இரவு நடுநிசி என்று சொல்லலாம். மூன்றாவது பகுதி ஃபஜ்ர் நேரத்திற்கு முன்னதாக சுமார் 4 மணி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த நேரத்தில் ஒரு அடியான் தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இரவனுடைய கடைசி பகுதி அரசிலிருந்து கீழே இறங்கி அடியார்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிற நேரம். அந்த நேரம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை நீங்கள் செய்தால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், எல்லாம் உறங்குகிற நேரத்தில் கண் விழித்து படுக்கை அறையிலிருந்து எழுந்து அல்லாஹ்வை தியானம் செய்வதை காட்டிலும் சிறந்தவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அதுதான் அந்த தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கொடுக்கக்கூடிய கோரிக்கை, அல்லாஹ்விடத்திலே கேட்கிற அந்த வேண்டுதல், அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்ற அந்த சமர்ப்பணம் எல்லாம் அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம்